அன்பு நிறைந்த குழந்தைகளை, அதாவது இன்றைக்கு இந்த வழிபாடு முதல் முறையாக நாம் நமது ஊரிலே கொண்டாடுகிறோம். இது ஒரு பெரிய அதிசயம் அல்லது நமக்கு ஒரு பெரிய கொடுப்பினை, புண்ணியம். ஏன் இதை பெரிய புண்ணியம் என்று நாம் கருதுகிறோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இனி எல்லா ஆண்டும் இது நடக்கும் ஒன்று. அப்போ முதலிலே நமக்கு இந்த இடத்திலே செய்யப்படுகிற இந்த முதல் காரியம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்தடுத்த ஆண்டுகள் புரிந்து கொள்ளலாம், புரியாமல் இருக்கலாம், தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அல்லது வழக்கமாகிவிடும். ஒரு காரியம் தொடர்ந்து நடைபெறுகிற பொழுது ஆட்களுக்கு நம்ம சில விஷயத்தை சொல்ல ஆரம்பிப்போம். இந்த விஷயம் உங்களுக்கு என்னென்னு புரியுதா அப்படின்னா, அது தெரியும் சாமி, ஏற்கனவே வழக்கமாக தவக்காலத்தில் டூர் போவோம், வழக்கமாக போவோம் சாமி, ரைட்டு. இந்த சிலுவை பாதை செய்வாங்களா, ஐயோ அது வழக்கமாக செய்கிறது தான். பூசை, ஆமாம் சாமி, வழக்கமாக ஆரம்பிக்கிறது தானே, பிதாசனம் போட்டு சென்று வாருங்கள் வரைக்கும் சொல்கிறது தானே பூசை. பூசையில் என்ன நடக்கும்? இதுக்கு அடுத்து வாசகம் வாசிப்பாங்க, வாசகத்துக்கு அடுத்து பிரசங்கம் வைப்பாங்க, பிரசங்கத்துக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் இது மண்டாட்டி சொல்லுவாங்க, இல்லைனா இப்படியே போயிடும். இவ்வளோ தானே சாமி. பிரியமானவர்களே, பழக்கமாகிவிட்ட ஒரு காரியம் பல சமயங்களில் மனிதர்களுடைய புத்தியிலே அது என்ன என்பதை உணரச் செய்யாமல் போய்விடுகிறது. ஆனால் முதல் முறையாக ஒரு காரியம் நடக்கிற பொழுதுதான், அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, முதல் முறையாக ஒரு காரியம் நடக்கிற பொழுதுதான் அது மனிதர்களுக்கு ஒரு வியப்பை அல்லது ஆச்சரியத்தை அல்லது ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா? டெய்லி சாப்பாடு கொடுக்குறீங்க. எத்தனை பிள்ளைங்க அதுக்கே பாத்திரத்தை கழுவுது? எத்தனை பிள்ளைங்க பாத்திரத்தை நீங்கள் கழுவுறீங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு எச்சி பாத்திரம் கழுவுறது. வேலை எத்தனை பேரில் நீயே பாத்திரம் கழுவுவ? கையை தூக்கில் வாங்கும். எல்லா வீட்லேயுமே பிள்ளைய பாத்திரத்தை அப்பா, ஆஹா ரைட்டு, நீங்களாம் பணக்காரன் வீட்டு பிள்ளையல்ல, ரொம்ப ராயலாக வேலைக்கு ஆளுக்கு. உங்கள் வீட்டு அப்போ வேலைக்காரங்க யாருமா? அவன் பாத்திரத்தை கழுவுற வேலைக்காரங்க யாரையா? அவங்க வேலைக்கு தானே வச்சுருக்கீங்க. அம்மாவாக இருக்கட்டும், அம்மா தானே வேலைக்கு வச்சுருக்கேன். எல்லாம் நீ சாப்பிட்ட பாத்திரத்தை நீ கழுவு, கை தூக்குனா ஒருத்தையும் தூக்கலையா, ஒரு பேரும் தூக்கலையா, எல்லாம் உட்கார்ந்துருக்க. அவள் வீட்டில் சாப்பிட்ட பாத்திரத்தை யார் தான் கழுவுறா? ராஜகோபால பேரிலேயே இப்படி வந்து விட்டது என்றா நான் விவரம் தெரியாமல் கேட்டனோ, ஐயோ இல்லை நிஜமாவா? ஏமா அது அப்படித்தான் பார்க்குது, எனக்கு ஷாக்காலாம் இருக்கு. நான் சரி ரைட் ஓகே பட்டோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்போ இதனுடைய அருமை, சாப்பாட்டினுடைய அருமை இந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? வாய்ப்பே இருக்காது. என்ன சோர்ஸ் பொங்கியிருக்க, என்ன குழம்பு வச்சிருக்க, உனக்கு சமைக்க தருதா? பேசாமல் அப்பா நீ அங்கே சொரணையிலேருந்து வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க, அம்மா சமையல் சரியில்லை, இப்படி தான் அதுக்கு சொல்லும். இதுதான் அதுக்கு சொல்ல தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே, அதுக்கு விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடியில இருந்தே நீங்கள் ஊட்டி இந்தா 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 அப்படின்னு திணிச்சு அதுக்கு வயிற்றுல பசியே கிடையாது, அதுக்கு வயிற்றுல பசியே தெரியாது. அல்லது சாப்பாடு கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும், கஷ்டப்பட்டா தான் சாப்பாடு நமக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. வீட்டுக்கு வருது, வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா டாம் டீம்னு சத்தம் போட்டுச்சுன்னா நீங்கள் 50 ரூபாயை கொடுக்க போறீங்க, வாங்கிட்டு போய் கடையில் என்னத்தையாவது வாங்கி திங்க போகுது. 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அதனால் அதுகளுக்கு அது என்னன்னே தெரியாது, புரியாது. வழக்கமாக பழகிவிட்ட ஒரு காரியம் அது என்ன என்பது புரியவே புரியாது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு பையன் காலேஜ் படிக்கிற பையன் சொல்கிறான், பாவசங்கீதனம் அப்படின்னு சொன்னான். பாவசங்கீதனமா கவுன்சிலிங்கா தம்பி அப்படின்னு. ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை ஃபாதர், ஒரு கவுன்சிலிங் மாதிரி உட்காருவோம் ஃபாதர் அப்படின்னா. அது பிறகு நான் பாவசங்கீதனம் பண்ணிக்கிறேன் ஃபாதர். சரி உட்கார தம்பி அப்படின்னா உட்கார சொல்லியாச்சு. என்ன தம்பி என்ன வரும் ஃபாதர் அப்படின்ட்டு அவன் நிறையா விஷயம் சொன்னான். கவுன்சிலிங்கில் முக்கியமாக ஒன்று சொன்னால், நான் ரொம்ப கொடுமையான கல்லஞ்சக்காரனாக இருந்திருக்கிறேன் ஃபாதர். இல்லை என்ன திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை போடுறேன் ஃபாதர், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சாப்பாடு வைக்கும், சாப்பாடு நல்லா இல்லைன்னு தூக்கி இப்படி எரிஞ்சிருக்கேன் ஃபாதர், பல தடவை செஞ்சுருக்கேன் ஃபாதர். என்ன நீ சமைச்சிருக்கேன்னு சண்டை போட்டிருக்கிறேன் ஃபாதர். ஹாஸ்டலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க ஃபாதர். சாயந்தரம் போல் நல்லா விளையாண்டேன் ஃபாதர். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விளையாட்டுனா விளையாட்டு, கொலை பசி, ஏதாவது சாப்பிடணும்னு சொல்கிறேன். தம்பி 7:30 மணிக்கு தான் சாப்பாடு தருவாங்க, உட்காரு ஸ்டடியில் உட்காருன்னாங்க. 1.5 மணி நேரம் நான் பசியில் உட்கார்ந்துருந்தேன் ஃபாதர். வாழ்க்கையிலே முதல் முறையாக
பசியினுடைய கொடுமை 1.5 மணி நேரம் அனுபவிச்சேன் ஃபாதர். அக்கோர பசி, ஏதாவது திங்கலாம்னா ஒன்றும் கிடையாது. ஹாஸ்டல் டிசிப்ளின் இப்படி தான் இருக்கணும். போய் உட்கார்ந்துருக்கிறேன், அன்னைக்கு சப்பாத்தி ஃபாதர், ரப்பர் மாதிரி இருக்கு, குழம்ப ஊற்றி சாப்பிட்டா வாயில் வைக்க முடியல. ஆனால் பசி உயிரை கொல்லுது, சாப்பிட்டே ஆகணும்னு சாப்பிட்டேன் ஃபாதர். அன்னைக்கு தான் எங்கள் அம்மாவனுடைய அருமை தெரிஞ்சது. நான் அழுதுகிட்டே சாப்பிட்டேன். எங்கள் ஹாஸ்டல் வார்டன் கூப்பிட்டு விட்டார். என்னடா உடம்பு சரியில்லையா, என்னடா வீட்டு நினப்பு வந்துடுதா, ஹோம் சிக்கா என்னன்னாரு. நான் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை ஃபாதர். உங்கள்கிட்ட தான் இப்போ வந்து இதை சொல்கிறேன் ஃபாதர். எனக்கு மனசு விட்டு இதை பேசணும். இந்த மாதிரி நான் எவ்வளவு கொடுமையானவனா, எவ்வளவு நன்றி விசுவாசம் இல்லாதவனா, எவ்வளவு வாழ்க்கையை பற்றி தெரியாத அறியாத ஒரு முழு முட்டாளாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஃபாதர்னு சொல்லிட்டு அவன் வரிசையாக சின்ன சின்ன காரியங்களாக சொன்னான். அதனால தான் கேட்டேன், ஒரு வேளை சாப்பிட்டுட்டு பாத்திரம் கழுகுதுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுக்கு தான் கேட்டேன். நீங்கள் என்னை ஒரு நிமிஷம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டீர்கள். இன்றைக்கி பிரசங்கம் வேறு மாதிரி படபடன்னு போயிருந்ததுன்னா நம்ம யூடியூப்பில் வர போட்டு விடணும். சாமியார் நல்ல நாள் அதுவுமா என்ன பிரசங்கம் வச்சுருக்காரு, தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, பிரசங்கத்தை வைக்கலன்னு சொல்லிடுவாங்கன்னு தான் நான் அந்த பக்கத்தை கட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட இதை பற்றி நான் என்ன செய்வேன், சாப்பிட்ட பாத்திரம் உங்கள் பிள்ளைங்க கழுவாதுங்கிற அளவுக்கு நீங்கள் ராயல் ஃபேமிலியில், அரச குடும்பத்தில் அரசர்களைப் போல் உங்கள் பிள்ளைய ராணி மாதிரி ராஜா மாதிரி உட்கார்ந்த இடத்துலையே கிடைக்கிற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பணம் கொளுத்த வீட்டில், அதிகாரம் கொளுத்த வீட்டில், ஆடம்பரம் கொளுத்த வீட்டில், கண்ணே தெரியாத கண்மூடித்தனமாக வாழுகிற வீடுகளில் இன்னைக்கு அப்படித்தான் வளர்க்குறாங்க. அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் ராஜகோபால பெரிய நமக்கு தெரிஞ்ச இடம், எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இந்த கஷ்டத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இந்த பிள்ளைகளை பாத்திரம், அது சாப்பிட்ட பாத்திரத்தை மொத்தமாக வீட்டில் பாத்திரம் கழுவ சொல்லலாம் கூட அதுக்கு ஒரு பக்கம் போதும். அது சாப்பிட்ட பாத்திரத்தை அவன் கழுவலைன்னு சொல்லி ஒருவேளை நான் கழுவுறேன்னு கை தூக்கிறதுக்கு 2 பேரோ 3 பேரோ தூக்குறாரே தவிர, அப்போ எனக்கு வந்து எப்படி யோசனை வரும்? நீங்கள் யோசனை பாருங்களேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எதற்கு இதை சொல்லுகிறேன், எதற்கு இதை ஆரம்பித்தேன் என்றால், வழக்கமாய் பழகிவிட்ட ஒரு காரியம் மனிதனுக்கு அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லவே இல்லை. ஆனால் புதிதாய் ஒரு காரியம் நடக்கிற பொழுதுதான், அது இந்த பையனுக்கு அங்கே போன பொழுதுதான் அவன் வந்து சொல்கிறான், வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை கெட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் அழுதேன். எங்கள் அம்மா ஏன் அழுகுத, என்னையா பிரச்சனைன்னு. நீ தெய்வம்ங்கிறது எனக்கு ஹாஸ்டல் போன பிறதாமா தெரிஞ்சுது. நீ என்னைய எவ்வளவு பாசமாக கவனிச்சிருக்க, எவ்வளவு நேசமாக கவனிச்சிருக்கிற. ஒரு சாப்பாட்டு விஷயம் தொடங்கி என்னைய பார்த்து கவனிச்சதில் தொடங்கி, ஆனால் நானே என்னைய கவனிக்கணும்னு ஒரு வெறுமையான இடம் வந்து சேர்ந்த பொழுதுதான் எனக்கு வாழ்வின் அர்த்தம் புரிந்தது. பிரியமானவர்களே, நிறைய நீங்க அட்வைஸ் பண்றீங்க இல்லைங்களா உங்க பிள்ளைங்களுக்கு. இல்லை புரியுதா, நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு, புரியுதான்னு. இந்த நற்செய்தி வாசகத்திலே 3 இடம் புரிகிறதா என்று வருகிறது. பிரியமானவர்களே, 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்படுகின்ற நேரம் வந்தவுடன் அனைத்தையும் அறிந்தவராய், கடவுளுக்கு இயேசுவுக்கு தெரிந்து விட்டது. தான் சிலுவை சுமக்க போகிறோம், மரணிக்க போகிறோம் என்பது இயேசுவுக்கு தெரிந்து விட்டது. அவர் அறிந்தவர் ஆண்டவர். இப்போ சீடர்களுக்கு தெரியல. எனவே இயேசு தன்னுடைய மேலுடையை, இந்த அதிகார உடையை, இந்த ஆடம்பர உடையை, மேலுடையை களைந்து வைத்துவிட்டு, யார் செய்வார் என்றால் ஒரு வீட்டிலே அடிமை செய்வான். ஒரு வீட்டில் அடிமைக்கு ஆடம்பர உடை கிடையாது, மேலுடை கிடையாது. எனவே எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு இயேசு கிறிஸ்து இடுப்பில் துண்டை கட்டி கொண்டார். நல்லா யோசித்து பாருங்க, நம்ம நாட்டிலையும் ஒரு சில காலங்களுக்கு முன்னால நடந்ததா சொல்வார்கள். மேலுடை அணிவதற்கு இதோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனுமதி இல்லை, உரிமை இல்லை என்று சொன்னதாக நமக்கு வரலாறு சொல்லுகிறார்கள். நம்ம பார்த்ததெல்லாம் ஆனால் சொல்லப்படுகிறது. அதே போல இடுப்பில் துண்டை கட்டிக் கொள்வது யார் கட்ட வேண்டும்? ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற, உயர் பதவியில் இருக்கின்ற ஒருவரை பார்த்தால் கீழே இருக்கின்ற ஒரு கூலியாள், வேலையாள், அடிமை தன்னுடைய இடுப்பிலே துண்டை கட்டிக்கொள்ள வேண்டும். சாமியார் இன்னைக்கு துண்டு கட்டுவார், அது மேலே அங்கில அழுக்குப்படாமல் இருக்கிறதுக்காக துண்டு கட்டுறாருன்னு நம்ம பேரில் சொல்லி முடிச்சிட்டான். இல்லை எதுக்கு இந்த மாதிரி உடுப்பு? ஆமாம், அப்புறம் நீங்கள் அந்த அங்கியை போட்டுட்டு தானே பூச வைக்கணும். அப்போ பாதம் கழுவும் போது தண்ணி தெரிச்சதுன்னா என்ன செய்யும்? அங்கிலாம் அழுக்காயிரும்லாம். அதனால் நீங்கள் விவரமாக மறைக்கிறதுக்காக துண்டை கட்டிக்கிட்டு இது பண்ணுறீங்க. அவனுக்கு அவ்வளோதான் தெரியுது. நம்ம இதை குறை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காரியம் இயேசு செய்ததற்குள் இருக்கிற அர்த்தம், அவர் வைத்திருக்கிற ஆழம், அவர் அதற்கு கொடுத்து வைத்திருக்கிற ஆழமான அர்த்தம்
இந்த தலைமுறை வரை கடந்து வந்திருக்கிறதா? எனவே நீங்கள் முதல் முறையாக இதை பார்க்கிறீர்கள், முதல் முறையாக நிறைய பேர் இதில் கலந்து கொள்ளுகிறீர்கள். அப்படி என்றால் இதை நீங்கள் உணர வேண்டும். இயேசு ஒன்று தன்னுடைய உடைய ஏதோ ஒன்று பண்றாரு, போய் பாதத்தை தொட்டுவிட்டு சொல்லுகிறார். அங்க போகும்போது பாருங்க, தெளிவா சொல்லுகிறார், இதோ நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். உனக்கு ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், நீ கண்டிப்பா புரிந்து கொள்வாய் என்பது இயேசுவின் நம்பிக்கை. ஆனா நல்லா கவனிங்க, ஊதாரி மைந்தனுக்கு அப்படி போய் அந்த நாட்டிலே இனம் புரியாத காட்டிலே யாரும் சாப்பாடு தருவதற்கு இல்லாத போது இந்த ஹாஸ்டலுக்கு போனாமலாம் ஒரு பையன், நான் அவன்கிட்ட பேசும்போது ஊதாரி மைந்தன் கதையெல்லாம் எடுத்துக்கொண்டேன். இங்கே பாரு தம்பி, அந்த ஊதாரி மைந்தனை பாரு தம்பி, அவன் அதை அப்படியே நினச்சி அழுதுகிட்டே வந்தான். ஏன்னா அவன் உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு அழுக்கு கரைய வேண்டியது இருந்தது. அவன் அதை காமெடியாக சொல்ல வரல, அதை சும்மா ஜாலியாக ஃபாதர் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருந்தது ஃபாதர்னு சொல்ல வரல. அவனுக்குள்ளே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. தான் சரியில்லை, தான் புத்தி சரியில்லை, தன்னுடைய எண்ணம் சரியில்லை, நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அடாவடியா அராஜகமா இருந்துட்டோம், நம்ம அன்பா இருக்கணும், கனிவா இருக்கணும், பண்பா மென்மையா இருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்குள்ள தோணிடுச்சு. பிரியமானவர்களே, இதுதான் இந்த நாளில் நடக்க வேண்டிய காரியம். இந்த பாதம் கழுவுகிற பொழுது நாம் உணர வேண்டிய காரியம் அதுதான். நம்முள்ளே இருக்கிற ஆணவம் அழிந்து அகம்பாவம் குறைந்து, பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, அகம்பாவத்துக்கு எங்க போய் மன்னிப்பு கேட்க முடியும்? பாவம் என்பது வெளியிலிருந்து வருகிறது, சூழல் உருவாக்குகிறது. அகம்பாவம் என்பது உள்ளே வேரூன்றி இருக்கிறது. உள்ளே வேரூன்றி இருக்கிறத நீங்களா அள்ளி போட்டு கழுவி சுத்தப்படுத்தலனா ஒன்றும் செய்ய முடியாது. எனவேதான் 12 மணி வரை வழிபாடு, நாளை பகல் முழுவதும். அன்பு குழந்தைகளே, அப்ப அந்த பையன் ஏங்கி ஏங்கி அழுகிறான். ஊதாரி மைந்தன் கதையை சொல்லும்போது, உண்மைதான் ஃபாதர், அந்த ஊதாரி பையன் எப்படி இருந்தானோ நான் அப்படித்தானே ஃபாதர் இருந்திருக்கேன். டே அப்படி இல்லைடா, நீ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டாம். இல்லை ஃபாதர், உண்மையை நான் உணர்ந்துக்கிறேன் ஃபாதர், தப்பு இல்லை ஃபாதர். அந்த தந்தையை அந்த ஊதாரி மைந்தன் காயப்படுத்தி விட்டு ஒரு இடத்திலே போய் பன்றிகள் சாப்பிடுகிற உணவை சாப்பிடக்கூட வழி இல்லாமல் திணறிய பொழுதுதான் அவனுக்கு அறிவு தெளிந்தவனாய். ஊதாரி பையன் திரும்பி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறிவு தெளிஞ்சிச்சு. ஆனால் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தெளிகிறதற்கான சந்தர்ப்பமோ சூழலோ அமைகிறதே இல்லை. சாகும் வரை தங்களுடைய பிடிவாதத்திலும், சாகும் வரை தங்களுடைய அறியாமையிலும் உண்மை என்ன, அன்பு என்ன, கருணை என்ன, இரக்கம் என்ன, இணைந்து வாழ்தல் என்ன என்பது தெரியாமலேயே செத்துப்போன உள்ளங்கள் நிறைய இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். நம்முடைய கூட இத்துணை வயதான பிறகும் இன்னும் இந்த அடிப்படையை, வாழ்வின் அடிப்படையை, வாழ்வின் சூத்திரத்தை உணராதவர்கள் இருக்கத்தான் செய்கிறோம். நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. நமக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு, ஆணவம், ஒரு வகையான நினைப்பு, கொம்பு முளைத்தவர்கள் போன்ற நினைப்பு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே ஆண்டவர் ஒன்று நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, நான் இப்போ செய்கிறேன் இல்லைங்களா, நான் செய்கிறது உனக்கு இப்போ புரியாது, பின்னர் புரிந்து கொள்வாய். ஆனால் யூதாசு புரியவே இல்லைல்ல. அந்த 12 பேர்லையுமே ஒருத்தனுக்கு என்னன்னே புரியலை. பிறகு கீழே சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க, இதோ ஆண்டவரும் போதகருமாகிய நான் இவ்வாறு செய்தேன் என்றால் நீங்களும் இது மாதிரி செய்ய வேண்டும் என்று முன்மாதிரி காட்டினேன். அப்ப ஏன் இந்த முன்மாதிரி காட்ட வேண்டியது இருக்குன்னா, நாம பல்வேறு சமயங்களில் வாழ்க்கையில் அறிவுரைகள் சொன்னால் போதும் என்று நினைக்கிறோம். அறிவுரை எப்படிப்பட்ட அறிவுரை தெரியுமா? ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் தான். காலையில் போயிருக்கிறேன், 7:30 மணிக்கு வீட்டில் ஒரு விசேஷம், ஃபாதர் ஜோம் பண்ண வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு போய் உட்கார்ந்துருக்கிறேன். நான் 7:30க்கு போயிட்டேன். ஃபோன் அடிக்கல, உள்ளே போயாச்சு. போனவுடனே எல்லாம் அங்கே படுத்துருக்காங்க. அந்த அம்மா, ஐயோ ஃபாதர் 7:30 வந்துட்டீங்களோ, நான் ஃபோன் அடிக்கி சொல்லலாம்னு நினச்சேன். ஒரு அரை மணி நேரம் முன்னப்பின இந்த நைட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பிள்ளைங்க எல்லாம் படுத்து கிடந்ததா, நேரம் ஆயிடுச்சு, ஐயோ அப்படின்ட்டு இந்த அம்மா பதறி ஒதுங்க வைக்குது. அப்போ அங்கே வீட்டில் 3 பேரும் படுத்துருக்கான். இந்த அம்மா சொல்லுது, இலை எந்திரிங்களே, ஃபாதர் வந்துட்டார், சீக்கிரம் மூத்த கழுவில் எந்திரல. எந்திரிச்சு அவன் எந்திரிச்சு அவன் உட்கார்ந்துருக்கான். உடனே எந்திரிச்சு இந்த பாயை சுருட்டிட்டு அடுத்த வேலையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மந்திரிக்கணும், ஜோம் பண்ணணுமே அப்படின்னு. ஆனால் வாயி சொல்லிக்கிட்டே இருக்கு, எல்லாம் பாயை சுருட்டு அப்படின்னு. கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பாயை சுருட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பேலை கூப்பிட்டு, இலை என்ன அப்படிங்க, எங்கள் அம்மாவுக்கு எப்பவுமே இதான் சாமி பொழப்பு, என்னையத்தான் செய்யும்பா, ஆனால் அவளே செஞ்சிருவா. அப்புறம் நான் என்னைக்கு செய்ய? நம்ம சொல்கிறோம், வார்த்தை சொல்கிறோம்,
ஆனால் அதற்கான கேப்பு, அந்த பயிற்சிக்கான ஒரு இடைவெளி கொடுப்பதில்லை. நமக்கும் தெரியல எப்படி பயிற்சி கொடுக்கணும். நம்மளும் விவரம் இல்லாமல் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப விவரமாக இருக்கோம்னு நான் என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. நம்ம சொல்றோம், ஆனால் சொல்றத செய்யறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல, அல்லது புரிகிற மாதிரி சொல்றதில்ல, அல்லது நம்ம பிள்ளைக்கு 2 அறிவு தான் வேலை செய்யும், 6 அறிவில் 4 அறிவு வேலை செய்யாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச பிறகும் நம்ம 6 அறிவு இருக்கிற மாதிரி நினைச்சே பேசிக்கிட்டு இருப்போம். 2 அறிவு தான் இருந்தால் 2 அறிவுக்கு தக்கன பேச நமக்கும் தெரியணும்ல. அதனால் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் விவரம் இல்லை, கேட்குறவங்களுக்கும் விவரம் இல்லை. இன்றைக்கு காலகட்டம் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பு குழந்தைகளே, ஆண்டவரை பாருங்கள். இந்த பாதம் கழுவுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசுநாதருக்கு என்ன நினைப்பு வந்ததுனால இது நடந்தது தெரியுமா? ஒரு 3 வருஷம் முக்கி பேசினார். இந்த நம்ம மைக்கு கிடைச்சா வச்சு பேசணும்ல, ஏன்னு இயேசுநாதர் 3 வருஷம் போதனையா போதிச்சு பார்த்தாரு. எவனுக்காவது புரிஞ்சுதா? ஒரு பேருக்கும் புரியல. அவன் இப்படியே முழிக்கான். இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றாரு? கடலுக்கு போனால் ஒரு விளக்கம், வயக்காட்டுக்கு போனால் ஒரு விளக்கம், வலையை பார்த்தா ஒரு விளக்கம், மீனை பார்த்தா ஒரு விளக்கம், அப்பத்தை பார்த்தா ஒரு விளக்கம், தோசை சுடுறதுக்கு புளிப்பு மாவு வச்சுருந்தா அதை வச்சு ஒரு விளக்கம். இந்த ஆள் எந்த பொருளை தான் தொடலை. ஒரு பணக்காரனை பார்த்தா ஒரு விளக்கம், கோயிலில் சும்மா உட்கார்ந்துருந்தா ஒரு அம்மா 2 உண்டியல் காசு போட்டு போனா, இந்த பாத்தியா அந்த பாத்தியா, யோ எல்லாரும் தானையா, இல்லை எல்லாரும் போட்டது கவனிக்காத, இந்த அம்மா போட்டா பாரு 2 காசு, இந்த அம்மா கிரேட்டு. இவருக்கு பித்து தான் பிடிச்சி போச்சு போலுக்கு. கண்டதில்லாமா விளக்கம் கொடுப்பான் ஒரு மனுஷன், கண்டதுக்கெல்லாமா ஒரு மனுஷன் விளக்கம் கொடுப்பான் அப்படின்னு தான் யோசித்தாங்களே தவிர, இந்த ஆள் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இல்லை. கடைசி நேரத்துலையும் சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க? இல்லை நீ பெரியவனா நான் பெரியவனான்னு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். சாமியார் முக்கிய பிரசங்கம் வைப்பார். இந்த பேரில் பரவாயில்ல, நல்லா அமைதியாக உட்காந்துருக்கான். சில ஊரில் என்ன தடவை செய்வான், அடுத்து மணி அடிக்கிறது யாருன்னு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இல்லை நீ 2 தடவை அடிக்கணும், நான் 1 தடவை அடிக்கணும், நீ இப்படி அடிக்கணும், நீ இப்படி அடிக்கணும். பாட்டு கிளாஸ் பள்ளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை அடுத்து என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு பாட்டு எடுத்து அது பாட்டுக்கு தட தேடிக்கிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கு ஃபாதர் ஏதோ பிரசங்கம் வச்சுட்டு இருக்காரு, இந்த பைப்பில் பார்ப்போம்னு 4 பைப்பில் புரட்டும். இன்னும் 2 என்ன செய்யும், அவர் மவராசன் பிரசங்கம் வச்சுட்டு போட்டு நமக்கு என்ன புரியவா போகுது, ஜோமாலை எடுத்தமா இருந்த மாதிரி ஆளுக்கு பூசை ஃபுல்லாக ஜோமாலன்னு சொல்லி ஆளுக்கு நிறையா உட்கார்ந்துருக்கு. அதாவது ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கும். புரியல? சீடர்கள் இதே கண்டிஷன்ல தான் இருக்கான். தாளி என்னடா புலம்பி தீக்கிறாம்னு, சரி போ அப்படின்னு இயேசுநாதர் இந்த புலம்புனா இவனுக்கு புரியல அப்படின்னு சில புதுமைகள் செய்து காட்டினார். செத்தவனை உயிர்ப்பித்து காட்டினார். பத்தியா, சாவை பத்தி கவலைப்படாத, செத்தவன் என்னைக்கு வேணாலும் வரலாம், திரும்பவும் கலந்த சாவத்தான போது அது என்னைக்கு செத்தான. லாசரை உயிர்ப்பித்தாரு, அந்த யாயிர் கட்டணத்து கைம்பெண்ணுடைய மகனை உயிர்ப்பித்தாருன்னா, உயிர்ப்பிக்கும் போது அவருக்கு கான்செப்ட் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் பாரு, உயிர்ப்பித்த உடனே என்ன பெருசா நடந்துற போது திரும்பவும் சாவு தானே, எத்தனை வயசுலையும் சாவை நீ ஏத்துக்குவியா? அப்படின்னா எந்த வயசுல ஏத்துக்கிட்டான்னு இது அப்போ ஐயோ பசிலாம் ஒரு விஷயமா? காட்டு புல்லுக்கு உடுத்துகிற கடவுள், இதோ வானத்து பறவைக்கு சாப்பாடு கொடுக்கிற கடவுள் ஒன்னே விடுவானா? நீ ஏன் கவலைப்படுற? 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடு. இதெல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அவர் டயர்டானதுதான் மிச்சமே தவிர ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியல. இப்போ கடைசி நாள் வந்துடுச்சு. இயேசுநாதருக்கே தன்னை எறியாம ஒரு கலக்கம். இவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் புரியலண்ணா, இந்த வார்த்தைலாம் புரியலண்ணா, ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். அதனால தான் எழுந்து மேலுடையெல்லாம் கலத்தி வச்சுட்டு இடுப்பில் துணியை கட்டிக்கிட்டு பாதத்தை கழுவி, நான் சொன்ன அத்தனை வசனமும் உனக்கு மண்டையில் ஏறட்டாலும் பரவாயில்ல, கண்ணால் பார்க்குறல்ல, இதா இதையாவது செய். ஒரு தந்தை, ரொம்ப நியாயமான ஒரு நபர், தன் பிள்ளைகளே அப்படித்தான் வளர்க்குறாரு. அப்போ ஒரு தடவை அவர் சொல்லுகிறார், பிள்ளைங்களை ரொம்ப சத்தமெல்லாம் போட மாட்டார், ஆனால் கடினப்பட்டு ஒரு மாதிரி பயிற்சி பண்ணுவார். அந்த பயிற்சியே நமக்கு அப்படி தெரியும், ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ கடினம்னா அவர் தன்னையே வருத்தி கொள்வார், ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசுவார், டைம் எடுப்பார். ரொம்ப பொறுமையான ஒரு மனிதர், கோபம் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தையும் சொல்லி 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 பார்த்து செய்வார். அப்போ ஒரு நாள் நான் கேட்குறேன், என்ன சார் இவ்வளவு தானும் டைம் எடுத்து, அதுவும் 2 சத்தம் போட்டால் வேலை முடிஞ்சிட போகுது, நடக்குமா நடக்காதானா நடக்கும். நிறைய விஷயம் நடந்திருக்கு. டப்புன்னு 2 சாத்துனா ஒரு நிகழ்ச்சியில் முடிஞ்சிடும். ஆனால் இதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கணுமா சார் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அதை சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் படிப்பதற்காக, ஒரு வேலைக்கு படிப்பதற்காக கொண்டு போய் என்னைய ஹாஸ்டலில் எங்கள் அப்பா விட்டுருந்தார், ஐடியில் விட்டுருந்தார். நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த ஐடியில் பசங்கள்லாம் ஜாலியாக ஒரு நாள் என்ன பண்ணோம், சௌரேரி குதித்து சினிமாவுக்கு போயிட்டோம். எங்கள் ஹாஸ்டல்லேருந்து சொல்லி விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா வந்தார். வந்தவர் ஒன்றுமே செய்யலை,
வந்தார், சாப்பாடு கொடுத்தாரு, என்னை வெளியில் கூட்டு போகிறதுக்கு டைம் இருந்தது, வெளியில் கூட்டு போனார், எல்லாம் பண்ணார். எங்கள் ஹாஸ்டல் வார்டன் கூப்பிட்டு எங்கள் அப்பாட்ட எல்லாம் சொன்னார், உங்கள் பையன் இந்த பசங்களோடு சேர்ந்து இப்படி கெட்டு போகாமல் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா இது வரைக்கும் நல்லா படித்தான், நல்ல வெளிநாடு வரைக்கும் வேலைக்கு போயிடுவான்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஏன்னா அவனுக்கு தொழில் நல்லா வருது, படிப்பு நல்லா வருது, ஆனால் சேர்க்கை சரியில்லை அப்படின்னு. எங்கள் அப்பா இதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே கேட்கல. ஏன்னா ஹாஸ்டல் வார்டனுக்கு போயிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஒரு வார்த்தை கேட்கல. கிளம்பி போகிறதுக்கு முன்னால் எங்கள் அப்பா என்னையை கூப்பிட்டு போனார். இங்கே வா தம்பிங்க நான் உட்கார் அப்படின்னாரு. செருப்பை கலத்தினார். நான் நினச்சேன் என்னை கொல்லுன்னு கொன்றுவார். ஏன்னா காலையிலேருந்து மனுஷன் ஒரு வார்த்தை பேசலை, கேட்டதெல்லாம் வாங்கி தந்தான், எல்லாம் பண்ணியிருக்கான். காலையிலே போட்டு கொடுத்துட்டாங்க, இதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்கன்னு தெரியாமல இருக்கும். இவர் என்ன அடி அடித்தாலும் சரி அசரக்கூடாது. நாங்கள் ஒரு ஆர்வத்தில் சினிமாவுக்கு போயிட்டோம். நான் கெட்ட பையன் இல்லை, எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. திடீர்னு ஒரு ஆசை, எல்லா பசங்களும் போனாங்க, நான் போனேன். ஸோ தான் போனது கரெக்டு. ஏன்னா நான் அவ்வளோ மோசமான ஆள் இல்லைல்ல, நான் நல்ல பையன் தானே அப்படின்னு எனக்கு தோணுது. எங்கள் அப்பா செருப்பை கலத்தினவர் அவரையே அடிச்சுக்கிட்டாரு, டம்மு 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 டம்முன்னு. எனக்கு ஒரு நிமிஷம் எதிர்பார்க்கவே இல்லை, கலங்கிட்டேன். அப்பா வேண்டாம் வேண்டாம் வேண்டாண்ணே. இல்லை தம்பி, இல்லை தம்பி, இல்லை தம்பி, நீ ஒவ்வொரு நாளும் எப்போ தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் நான் கேள்விப்பட்டால் என்னையே கண்டிச்சுக்குவேன். ஏன்னா நீ என் பிள்ளை, உன் நல்லது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் உன்னைய குத்தம் சொல்ல வரல, உன்னைய குறை சொல்ல வரல. ஹாஸ்டலில் 1000 பேர் 1000 சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ தவறு செய்கிற ஒவ்வொரு நாளும் நான் என்னைய அடிச்சுக்குவேன். எனக்கு அந்த காட்சி நினச்சி அழுதுருக்கேன். ஒரு வாரம் அழுதுருக்கேன். ஃபாதர் என்ன இந்த ஆள் வந்து இப்படி அவன் டம்மு டம்முன்னு அடித்து காயத்தோடு அந்த ஆள், இல்லை தம்பி நீ இரு தம்பி நான் போகிறேன்னு அப்படியே இரத்த காயத்தோடு அந்த ஆள் போயிட்டான். எனக்கு அது நெஞ்சுக்குள்ளேயே கடந்து உறுத்தும். அப்போ எங்கள் அப்பா எனக்கு என்னெல்லாமோ சொல்லி வளர்த்தாரு. அம்மா இல்லாத பையன்டா, பார்த்துடா, அப்படிடா இப்படிடா, நான் தாண்டா கஷ்டப்பட்டு சமைச்சு தரேன், சாப்பாடு தரேன், அதை பாரு இதை பாரு. எனக்கு எந்த வார்த்தையுமே மனசுக்குள்ளே இல்லை. ஆனால் ஏதாவது தவறான ஒரு காரியத்தை செய்யணும்னு என் மனசில் உள்ள எண்ணம் வந்துடுதுன்னா எங்கள் அப்பா அவரை அடித்த அடி எனக்கு நினைவில் நிற்கும். பிரியமானவர்களே, இந்த வசனம், இந்த பாதம் கழுவுகிற சடங்கு சும்மா அதைத்தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வழக்கமாய் பழகி போய்விட்ட பைபிள் நம்மெல்லாம் வாசிக்கிறோம், மனப்பாடம் பண்ணியிருந்தோம். சில சமயத்தில் 100 முறைக்கு மேல் வாசித்தவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அட்டை. ஆனால் என்ன மனமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா சில சமயத்தில் ரொம்ப கம்மி, பர்சன்டேஜ் கம்மி. இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வாசிக்கிற நிறைய பேர் அந்த வார்த்தைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எண்ணிக்கையில் பர்சன்டேஜ் கம்மி. ஆனால் தூய இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கை என்ன சொல்லுகிறது? அவர் அதுவரை போர் வீரன், வெற்றி வீரன், போராடி கொண்டிருக்கிறார். காலிலே குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் கிடக்கிற பொழுது அவருக்கு 2 புத்தகம் கொடுக்கப்பட்டது. ஒன்று விவிலியம், இன்னொன்று புனிதர்களின் வரலாறு. புனிதர்களின் வரலாறை வாசித்த மனுஷனுக்குள்ள பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இப்படிலாமாடா வாழ்வாங்க, இப்படிலாமா இருக்கலாம். பைபிளில் சொல்லியிருக்கு, அவன் வாழ்ந்திருக்கான். பைபிளில் சொல்லியிருக்கு, அப்படியே இருந்திருக்கிறான். அடாடாடாடாடா, நான் நினைச்சேன் கத்தி எடுத்து போர் சண்டை செய்து உலகத்தை வெற்றி கொள்வதில் பெருசுன்னு. தன்னுடைய ஆன்மாவை சவேரியாருக்கு சொன்னார் இல்லைங்களா? சவேரியாருக்கு சொன்னது சும்மா பைபிள்ல இருந்து சொல்லலை, அது ஒன்று தான் அந்த ஆள் நம்பினார். இஞ்ஞாசியார் நம்பினார். என்ன நம்பினார்னா, உலகத்தெல்லாம் ஆதாயமாக்குறதுக்கு நான் போர் வீரன் ஆகணும்னு நினைச்சேன். ஏன்னா சவேரியார் போர் வீரர் கிடையாது, இஞ்ஞாசியார் தான் போர் வீரர். அப்போ உலகத்தெல்லாம் வெற்றி கொள்வதற்காக நான் போனேன். என் காலில் குண்டடிப்பட்ட உடனே நான் செத்துடலான்னு நினைச்சேன். ஏன்னா இனி நான் போர் செய்ய முடியாதுன்னா இருந்து என்னதுக்கு? ஏன்னா என் வாழ்க்கையின் லட்சியமே வெற்றி பெறுவது தான்னு. ஆனால் உலகத்தெல்லாம் வெற்றி பெறுகின்ற அலெக்சாண்டரை போல, நெப்போலியனை போல நான் வாழ்ந்திருந்தால் குப்பை. என்னை நான் வெற்றி கொண்டால் வீரன். எனக்குள் இருக்கிற அழுக்கை, எனக்குள் இருக்கிற அகம்பாவத்தை, எனக்குள் இருக்கிற பாவத்தை, எனக்குள் இருக்கின்ற இந்த திமிரை, எனக்குள் இருக்கின்ற கரையை, எனக்குள் இருக்கின்ற பலகீனத்தை நான் வெற்றி பெற்றால் நான் வீரன். இது அவருக்கு தட்டிச்சு. பைபிளில் மொத்தமாக வாசித்துட்டு மொத்த பைபிளுடைய சாராம்சமே அதான். மொத்த பைபிளுடைய சாராம்சமே. நான் அதனால தான் சொல்லுவேன் அடிக்கடி, பிரசங்கத்துக்கு நம்ம ஏன் இதைத்தான் சொல்லணும் இதைத்தான் சொல்லணும்னு எழுதி வச்சு கொண்டு வரதில்லைன்னா, எனக்கு என்ன உணர்வில் இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். பிரசங்கம்ங்கிறது வந்து எழுதி நான் உனக்கு வாசிக்கிறது இல்லை. அல்லது நான் இங்கே இருக்கு இந்தா பாரு இந்த கொட்டேஷனை பாரு, இதை பாரு, அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறது இல்லை.
நான் உள்ள என் நெஞ்சுக்குள்ள என்ன கிடக்கோ, நான் என்ன உணர்ந்து நிற்கணும் அதை சொல்லணும். அதனால தான் நான் எந்த பிரசங்கமும் உங்களுக்கு என்ன செய்யறதில்ல, வாசகமே இங்கே இருந்தால் வாசிக்கிறோம். நான் வாசிக்கணும், நிறைய புத்தகம் வாசிக்கணும், தியானிக்கணும். இந்த இடத்துல நின்று வாசிக்கும் போது உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் எதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரோ அதைத்தான் சொல்லணும். நான் யூடியூப்பில் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கும் இதைத்தான் சொல்லணும்னு இல்லை. முதல் நாள் ஆண்டவருக்கான நாள், ஆனால் ஆண்டவர் கோர்வையாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு பாருங்க. ஏன்னா இன்று இது தேவைப்படுகிறது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் யோசிச்சுலாம் பேசுனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு புரியாது. உயிரில் இருந்து வரணும் வார்த்தை, உயிரில் இருந்து வரணும், அது இன்னொரு உயிருக்கு போய் சேரும். அதைத்தான் சவேரியாருக்கு இஞ்ஞாசியார் செய்தார். ஏன்னா முதல் முறையா அந்த ஆள் பைபிள் வாசித்தாரு, முதல் முறையா புனிதர்களை பற்றி வாசித்தாரு, மிரண்டாரு. பிரியமானவர்களே, இந்த மனுஷ புத்தி இருக்குல்ல, மனுஷ புத்தி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இருந்தால் அதில் ஒன்றுமில்லைன்னு முடிவு பண்ணிடும். பைபிள் நமக்கு தெரியும், ஊதாரி மைந்தன் கதை நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் கதை நமக்கு தெரியும். பைபிளில் நமக்கு எது தெரியாது? நல்ல சமாரியன் நல்லாவே தெரியும். வேற எந்த பகுதி நமக்கு பைபிளில் தெரியாது? நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சதுனால எதுவுமே தெரியாது, அல்லது எதுவும் புரியாது. எல்லாம் தெரியும், ஆனால் எதுவும் புரியாது. தெரிகிறதுக்கும் புரிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? தெரியுதுங்கிறது அந்த வார்த்தை அல்லது டேட்டா, ஆனால் புரிதல் என்பது அதற்குள் இருக்கிற உயிர், ஆழம், அகலம். நம்ம வீட்டில் பிரச்சனை அப்படின்னு பையனுக்கு தெரியும், ஆனால் அவன் மாட்டுக்கு ஜாலியாக இருப்பான், அவன் மாட்டுக்கு விளையாடுவான், டூர் போவான், அவன் மாட்டுக்கு அப்பாட்ட போய் திரும்பவும் காசு கேட்பான், சண்டை போடுவான், எல்லாம் பண்ணுவான். இல்லை, வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தெரியும். 8 லட்ச ரூபா கடன் தானே, நேத்தானே பேசுனீங்க, அவன் தான் கேட்டு போனாமல, அது இது இருக்குல்ல, இதுதானே விஷயம், இப்படித்தானே விஷயம், எல்லா தகவலும் கரெக்டாக தானே வச்சுருக்கேன். இல்லை, நீ சொல்கிற தகவலுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தமே இல்லையன்னா அவனுக்கு தெரியும், வீட்டு சூழல் தெரியும், ஆனால் வீட்டு சூழல் புரியலை. நாளைக்கு இது உன் தலையில் தானடா வந்து விழப்போகுது, நீ தானடா இன்னைக்கு இதை பக்குவமாக தூக்கணும், தாங்கணும். அப்போ நீ தோள் கொடுத்தா தானடா எல்லாருமா சேர்ந்து வெளியில் வரலாம். அப்படின்னா இந்த வயசு ஜாலி பண்ணுற வயசு, ஏப்பா உன் பிரச்சனையை ஏன் தோளில் ஏற்றாத, சரிப்பா அப்போ நீ வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டியதானே, நான் ஏன் போகணும்? புரியாத புத்தி, ஆனால் தெரிந்த புத்தி. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இயற்கையே சீரழிது அப்படின்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இன்னும் என்ன செய்வாங்க? இயற்கை என்ன வழியிலலாம் அழிக்கணுமோ அழிப்பான். இந்த வெயில் வெக்க, பெரிய ஆட்கள்கிட்ட கேளுங்க, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவ்வளோ வெக்கையாக இருந்தது ஏப்ரல் மே மாதம். ஆனால் நாடு தமிழ்நாடு ஏறக்குறைய பாலைவனம் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பேப்பர் இருக்குது, வீடியோ இருக்குது, யூடியூப் இருக்குது, நியூஸ் இருக்குது, எல்லாரும் ஏப்பா இவ்வளவா. ஆனால் புரியாது, அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாது. ஏன்? அறிந்தல், தெரிந்து வைத்திருத்தல் அப்படிங்கிறதுக்கும் புரிந்து வைத்திருத்தல்ங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு உலகத்தில் தகவல்கள் தெரியும், ஆனால் புரியாது, வாழ்க்கை புரியாது. வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், சாவு வருங்கிறது தெரியும், தெரியும், ஆனால் புரியாது. அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் இயேசு எனவே தான் சொல்லி பார்த்து விட்டு இந்த செயல் நெத்தி போட்டில் அடித்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே பட்டுன்னு மூளையில் போய் பனீர்னு விழுந்தது. அடடா இப்படியா அப்படின்னு புத்தியில் போய் அடிச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு காரியம்தான் இந்த பாதம் கழுவுகின்ற சடங்கு. ஆக்சுவலி 2 பங்கில் பாதம் கழுவுற சடங்கை நான் வச்சேன். எப்படின்னா, சாமியார் பாதம் கழுவுன பிறகு வெளியில் தண்ணி வச்சுருப்போம். ஒரு வாரமாக சொல்லி தயாரிச்சுக்கிட்டே வந்து கடைசியாக நீங்களும் பாதம் கழுவுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அதுக்கு பிறகு இப்போ செய்கிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, அதில் ஒரு 10 பேர் சீரியஸாக செய்வாங்க, மீதி 90 பேர் இந்த பொடுசுகள்லாம் போய் விளையாண்டு தண்ணி கிண்ணி ஓரி ஊற்றிட்டு விளையாண்டு வந்துடுச்சு. அப்போ திடீர்னு இந்த தடவை சுரண்டையில் எனக்கு ஒரு நினப்பு. என்ன அப்படின்னா, சுரண்டைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு நிறைய ஆட்கள் வராங்க இல்லைங்களா, அப்போ அதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தண்ணி வெளியில் வச்சுட்டு இதே மாதிரி பாதம் கழுவுங்கன்னு வீடியோ இருக்குது, லைவு. ஆண்கள், பெரிய ஆம்பளை ஆட்களாக இருக்கட்டும் பொம்பளை ஆட்களாக இருக்கட்டும், பாதம் கழுவிட்டு எதுக்கு நிற்க ஆள், சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் பாதத்தில் முத்தி செஞ்சுட்டு தான் எழுந்திரிச்சாங்க. எனக்கு உடம்புலாம் மெய் சிலிர்த்துருச்சு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து ரொம்ப பக்தியாக இதை உள்வாங்கிறது ஒரு 30% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 60% எப்படியும் வேடிக்கை தான். ஏன்னா நான் தான் சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரமே கழுவலையே, அப்புறம் இது மற்றதுக்கு என்ன தெரிய போகுது, இதை கழுவப்போ நீங்கள் வச்சிருக்க லட்சணத்துக்கு அது அப்படி தான் இருக்கும், போட்டோம். இதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஐயோ சாமியாருக்கு வர கழுவில்லை, ஐயோ கழுவத்துக்கிட்டு அதை அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் சுரண்டையில் இந்த மத்தியால வார கூட்டம் எல்லாமே
அது வந்து உணர்ந்து வர கூட்டம். பல ஊர்லேருந்து வர்றது எல்லாமே வேடிக்கை பார்க்க யாரும் வரல. அங்கே வர்றது எல்லாம் பக்திக்காக மட்டும்தான் வருது. பக்திக்காக வந்ததுனால அந்த கூட்டத்தில் கழுவுவதற்கான வாய்ப்பு கொடுத்த பொழுது, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப புதுசு இல்லை, ஒரு ஆள் முடிச்சுட்டு வந்து சொல்கிறான், அப்படியே ஃபாதர் இது இவ்வளவு காணும் நெஞ்சை போட்டு உருக்குமா ஃபாதர்? ஃபாதர் கை வரவே மாட்டேன்னுடுச்சு ஃபாதர். கஷ்டப்பட்டு ஊற்றி கழுவி முடிச்சா அந்த நிகழ்ச்சி என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ஃபாதர். பூசை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருக்கேன் ஃபாதர். நான் செஞ்ச பாவங்களெல்லாம் நினச்சி நான் பண்ண எல்லா தவறுகளையும் நினச்சி ஃபாதர் நான் இது இவ்வளவு செய்யும்னு எதிர்பார்க்கல ஃபாதர். எனக்குள்ள அப்படியே கிறங்கி நிற்கிறேன் ஃபாதர். அது செய்யும். இந்த நிகழ்ச்சி பாதம் கழுவுகிற காரியம் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு 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 அதிசயத்தை செய்யும். அதை இயேசு செய்தார். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைய வாசகம் சொல்லுவது ஒன்றே ஒன்று தான். தயவு செய்து அடுத்த வருஷத்துலேருந்து வழக்கமாக நடக்கும்ல, பானம் கழுவாங்களா, இப்படி தான் நடக்கும்னு புத்தியில் இது நார்மல் ஆகிரும்னு விட்டுறாத. இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு பக்தி. இந்த பாதம் கழுவுதல், அதை தொடர்ந்து நடக்கிற வழிபாடுகள் உங்களுக்கு இது புரிய வேண்டும். ஆசீர்வாதம் பெறுவதற்கான வழி புரிய வேண்டும். எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே,